ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சோனம் வாங்சூக்க அவர் விரும்பக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற அனுமதி வழங்கி இருக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம். அவரை வேறு மருத்துவமனைக்கு மாற்றணும்னு அவருடைய மனைவி தாக்கல் செய்திருந்த வழக்கில் இப்போ அதற்கான அனுமதியை கொடுத்துருக்கு உயர்நீதிமன்றம். முக்கிய செய்தியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். செய்தியாளர் வெங்கடேசன் இணைஞ்சிருக்காரு. வெங்கடேசன், வேறு மருத்துவமனைக்கு மாற்றுறதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்க நிலையில் வழக்கு தொடர்பான விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். சோனம் வாங்சூக்க வேறொரு மருத்துவமனைக்கு மாற்றுறதுக்கான அனுமதியை கொடுத்துருக்கு உயர்நீதிமன்றம். விவரங்களோட செய்தியாளர் வெங்கடேசன் இணைஞ்சிருக்காரு. வெங்கடேசன், இப்போ வேறு மருத்துவமனைக்கு மாற்றுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, அடுத்து என்ன, மேலும் இந்த வழக்கில் மேலும் என்ன சொல்லப்பட்டிருந்துச்சோ அதையும் பதிவு செய்யுங்க. வணக்கம். சமூக ஆர்வலர் சோனம் வாங்சூக்கை சப்தர்ஜங் மருத்துவமனையிலிருந்து மேதாந்தா மருத்துவமனைக்கு மாற்ற கோரி தாக்கல் செய்த அவரது மனைவி கீதாஞ்சலி ஆங்மோ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி டி.கே. உபாத்யாயா தலைமையிலான அமர்வு விசாரித்தது. மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜராகி நேற்றிரவு பரிசோதனை அறிக்கை வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டி பல ஆண்டுகளாக அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் மற்றும் அவரது விவரங்களை உடனுக்குடன் தெரிந்து வைத்திருக்கும் ஒரு மருத்துவரின் கடிதத்தை சுட்டிக்காட்டி இவரை நேரில் பரிசோதனைகளான அறிக்கைகள் மற்றும் அவருக்கு தெரிந்த மருத்துவ வரலாற்றின் அடிப்படையில் தனது கருத்தை தெரிவித்துள்ளார். அவரது உயிருக்கு உடனடியாக எந்த ஆபத்தும் இல்லை என்றும் கூறுகிறார். மருத்துவர் ஆனந்தின் கருத்தின்படி வாய்வழி சிகிச்சை தவிர வேறு எதுவும் தேவையில்லை என்பதால் காட்டுகிறது. மேலும் மருத்துவமனையிலேயே அனுமதிப்பதோ அல்லது தீவிர கண்காணிப்பு தேவையில்லை என்று வாதிட்டார். கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் அவரது அறிக்கையில் வெள்ளை ரத்த அணுக்களின் அளவு 2.9 உள்ளது என்றும் இது ஆபத்தான நிலை என்றும் வாதிட்டார். இருப்பினும் இருதரப்பு வாதங்களை கேட்ட டெல்லி உயர்நீதிமன்றம் மருத்துவ அறிக்கைகளை பரிசீலித்த பிறகும் எய்ம்ஸ் மருத்துவர்கள் மற்றும் அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் கலந்துரையாடிய பிறகும் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை கண்காணிக்க வேண்டும் என்பதில் ஒருமித்த கருத்து நிலவுகிறது. மருத்துவர் டாண்டன் தெரிவித்துள்ளபடி அவரது மருத்துவமனையிலேயே இருந்து கண்காணிக்கப்பட வேண்டும். கடிதத்தில் சோனம் வாங்சூக் தெரிவித்துள்ள கவலையும் கருத்தில் கொண்டு அவரது விருப்பப்படியே அவரையே மேதாந்தா மருத்துவமனைக்கு மாற்ற நாங்கள் பரிந்துரைக்கிறோம் என்று உத்தரவிட்டுள்ளனர். முறையான உத்தரவு சற்று நேரத்தில் பிறப்பிக்கப்படும். உங்களோட தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.